ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்த்தது போல எதுவும் நடக்காமல் எல்லாமே உங்களுக்கு எதிராக நடக்கிறதா? இனி அவ்வளவுதான், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று பயப்படுகிறீர்களா? சொந்த பந்தங்கள் மத்தியில், நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களை குறிவைத்து அவமானப்படுத்துகிறார்களா? நீங்கள் நம்பின மனிதர்களும் கூட உங்களை வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்தி நீங்கள் வேதனைப்படுவதை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறார்களா? நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு அவமானத்தையும் தண்டனையும் அனுபவிக்கிறீர்களா? எப்பொழுதுமே பிசாசு உங்களை அவமானப்படுத்தி வெட்கப்பட வைத்து வேடிக்கை பார்ப்பான். சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான நன்மை வந்து சேரும். சங்கீதம் 34:5 இப்படியாக சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டியது மனிதர்களே அல்ல, கர்த்தரை. யார் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆதியாகமம் 39 அதிகாரம் 20 நாம் வாசிப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இங்கே யோசேப்பை போத்திபாரின் மனைவி அவமானப்படுத்தி வெட்கப்படுத்துகிறார். யோசேப்பு ஒரு அழகான சௌந்தரியம் உள்ள வாலிபன். அவன் மேல் போத்திபாரின் மனைவிக்கு ஒரு கண். பல முறை அவனை தப்பு செய்ய வற்புறுத்துகிறாள். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் யோசேப்பு அவளுடைய ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் யோசேப்பு தனியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாய் பலவந்தம் பண்ணுகிறார். அந்த சூழ்நிலையில் யோசேப்பு தன்னுடைய வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி வஸ்திரத்தை விட்டுவிட்டு வெளியே ஓடுகிறான். இதை கண்ட போத்திபாரின் மனைவி சதி செய்து அந்த வஸ்திரத்தை ஆதாரமாக காட்டி அக்கம் பக்கத்தினரை சத்தமிட்டு கூப்பிட்டு, யோசேப்பு தவறாக நடக்க முயற்சி செய்தான், நான் கத்தி கூப்பாடு போட்டவுடன் அவனுடைய வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடி போனான் என்று பொய் குற்றம் சாட்டுகிறார். யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காக தலை குனிந்து நிற்கிறான், அவமானப்படுகிறான், வெட்கத்தோடு சிறைச்சாலைக்கு போகிறான். 17 வயதில் எகிப்து தேசத்திற்கு வந்தவன் 30 வயது வரை சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுடைய நியாயம் எடுபடவில்லை. 13 வருஷங்கள் அவன் காத்திருக்கிறான். ஆதியாகமம் 41 அதிகாரம் 43 இப்படியாக சொல்கிறது, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். மனிதர்கள் யோசேப்பை அவமானப்படுத்தினார்கள், கர்த்தர் அவனை கைவிடவில்லை. யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு இப்பொழுது அதிகாரியாக மாறிவிட்டான். அவனுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வந்தது. இப்பொழுது போத்திபாரின் மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை வந்து சேரும். நீங்கள் எங்கு அவமானப்பட்டீர்களோ, எங்கு வெட்கப்பட்டீர்களோ, எங்கு தலை குனிந்து நின்றீர்களோ, அங்கேயே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். செய்யாத குற்றத்திற்கு
தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்களின் நிலைமை மாறும். உங்களை வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்படும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யோசேப்பை அவமானப்படுத்தினது யார்? ஏ போத்திபார், பி போத்திபாரின் மனைவி, சி சிறைச்சாலைக்காரன், டி பார்வோன். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.